ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கான மினி விலாக் நான் பார்க்கலாம் வாங்க. இந்த வீக்கில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துலேருந்து கீரை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்னு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரை, எந்த ஒரு மருந்துமே போடல. க்ளீன் பண்ணதுமே இந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு, இந்த ஒரே ஒரு தண்டு தான் நான் வச்சேன். அந்த சிகப்பு போன அன்னைக்கு கீரைக்காரம்மாக்கிட்ட தான் வாங்கி வச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ கீரை வந்திருக்கு இப்போது. அதுக்கப்புறம் மீன் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீன் வந்து இறந்துடுச்சு. அது என்னன்னு தெரியல, அதோட வால் எல்லாமே தானாகவே கட் ஆகிடுச்சு, இல்லை மீன் எதாவது கடிச்சிச்சான்னு தெரியல. 2 வருஷம் ஆகிடுச்சு, அதோட லைஃப் அவ்வளோதான் சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு மழை வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பையனை ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் ரெயின் கோட்லாம் போட்டுட்டு போனால் இல்லை மழை வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஹஸ்பண்ட் மட்டும் போட்டு முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப லாங்கில் போனோம். பையன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இறங்கிடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி வச்சுருந்தேன். அது சூப்பராக வந்து வளர்ந்து மாடுலாம் கடிச்சிது. அப்படி இருந்தும் அது வளர்ந்து அழகாக நமக்கு காய் வச்சுருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மழைக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதை பறித்த ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் கடையில் மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இப்போ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது பாட்டுக்கு ஒரு டான்ஸ் வந்து ஆடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடுமான்னு சொன்னாங்க. நேற்று ஒருத்தர் பார்த்தோம் சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வடிவேல் சார்லாம் வருவார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் போட்டுட்டு இருப்பாங்க. சரி, நானும் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வீடியோ பிடித்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.